யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் திருவள்ளூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவருமான புட்லூர் ஆர் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பூத் கமிட்டி கல ஆய்வுக் கூட்டம் அயத்தூர் ஊராட்சி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 8/4/2025 அன்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. புட்லூர் ஆர் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப பெஞ்சமின் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் பூவிருந்தவெளி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பூவை மேற்கு ஒன்றிய கழக செயலாளருமான NSA மணிமாறன் அவர்களும் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக அவைத் தலைவர் தீபா கண்ணன் அவர்களும் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக துணை செயலாளரும் திருவள்ளூர் முன்னாள் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய துணைத் தலைவருமான காசு ஜனார்தனம் அவர்களும் மற்றும் பலர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள், பிற அணி செயலாளர்கள், நிர்வாகிகள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி பலர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நமது மாவட்ட செயலாளர் பல மாதங்களாக நமக்கு அறிவுரை தந்திருக்கிறார். அந்த அறிவுரை ஏற்று நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் அறிவோம். நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு திருவள்ளூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்ற உங்களை வருக வருக என வரவேற்று வரும் தேர்தலில் உங்களது பணி சிறப்பாக அமைய வேண்டும். மாவட்ட செயலாளர் என்ன அறிவுரை கொடுக்கிறார்களோ மாவட்ட செயலாளர் கருத்தை ஏற்று எடப்பாடியாரின் கட்டளைப்படி நாம் திறமையாக பணியாற்றி வெற்றியை எடப்பாடியாரின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் 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 என்று மன்றாட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காசு ஜனார்தன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணிக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருமை அண்ணன் தீபா கண்ணன் அவர்களே, மாவட்ட சிறுபான்மை நலத்துறை செயலாளர் அருமை சகோதரர் கார்லஸ் அவர்களே, தகவல் பிரிவினுடைய நிர்வாகிகள் அருமை சகோதரர் எதிர்த்து அவர்கள், அருமை சகோதரர் பாலகுமாரன் அவர்களே, எனக்கு பின்னாலே நிறைவுரையாக இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளரும் அமைப்பு கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அருமை அண்ணன் பெஞ்சமின் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழக முன்னோடிகளே, முன்னாள் அமர்ந்திருக்கின்ற கழக முன்னோடிகளே, பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவர் இந்தியா கண்டெடுத்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா பாதுகாத்து வளர்த்த இயக்கம் இன்று கண்ணை இவை காப்பது போல நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் நாளைய நம்முடைய கடுமையான உழைப்பின் மூலமாக 2026 மீண்டும் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாட்சியை தமிழகத்திலே வழங்க இருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிடங்க இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம்.
இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணி என்பது நாளைய வெற்றியை நிர்ணயம் செய்கின்ற ஒரு பிரதான சக்தி, மகா சக்தி என்று சொன்னால் அது என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற இந்த பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்களை நம்பிதான் இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய சவாலை இன்று கையில் எடுத்திருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்களாலும் அம்மா அவர்களாலும் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்ட கருணாநிதியை அவருடைய வகையார்களையும் தமிழக மக்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு உன்னதமான பணி நமக்கெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மகத்தான பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஏற்றம் தமிழக மக்களுக்கு ஏற்பட வேண்டும். அந்த ஏற்றம் தமிழக மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியிலே ஒரு நல்ல ஆட்சியை 4.5 ஆண்டு காலம் தந்த நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே தான் ஒரு மகத்தான நல்லாட்சியை நாம் அமைத்திட வேண்டும். அப்படி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூத் கமிட்டி தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கடுமையாக உழைத்தோம் என்று சொன்னால் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுகிறோம். உங்களுக்கு இருப்பதெல்லாம் 2 பணிகள் தான். வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கின்ற வாக்காளர்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய மகத்தான பணி. நீங்கள் எப்போதும் வாக்காளர்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். ஆளுகின்ற தீய சக்தி கருணாநிதியுடைய வாரிசான ஸ்டாலின் அரசுடைய அவல ஆட்சியை நீங்கள் மக்களிடத்திலே நினைவூட்ட வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை தந்தார்கள். வந்த உடனே நீட் தேர்வு ரத்து என்று சொன்னார். இன்று அந்த பொறுப்பை அண்ணன் எடப்பாடியாரிடம் அவர் ஒப்படைக்கின்றார். நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கின்ற ஒரு வாயிலாக உங்களுடைய மகன் சொன்னாரு வீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் சூடு சொரணை மக்கள் மீது நல்ல எண்ணம் இருந்தாலே போதும் என்று சொன்னாரு. அது எதுவும் உங்களுக்கு இல்லையா என்று ஸ்டாலினை கூட்டத்துக்கு வாயிலாக அது மட்டுமல்ல, கல்வி கடன் எல்லாம் ரத்து என்று சொன்னார். சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று சொன்னார். பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைக்கப்படும் என்று சொன்னார். டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கப்படும் என்று சொன்னார். தாழ்த்தப்பட்ட மக்கள் மதம் மாறினாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் வழங்கப்படும் என்ற சட்டத்தை நிறைவேற்றும் என்று சொன்னார். மீனவர்களை எஸ்சி எஸ்டி பட்டியலில் சேர்ப்பேன் என்று சொன்னார். அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாறி வழங்குவோம் என்று சொன்னார். ஆனால் சொன்னதை எதுவும் செய்யாமல் இன்று கூச்சமே இல்லாமல் வெட்கம் மானம் எதுவும் இல்லாமல் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றி விட்டோம் என்று தனக்குத்தானே புகழ்வாரை சுட்டிக் கொள்கிறார். நான் உங்களை எல்லாம் பணியோடு கேட்டுக் கொள்வேன். நீங்கள் புரட்சி தலைவருடைய ஆட்சியை சிந்தித்து பாருங்கள். சத்துணவு தந்த ஒரு சரித்திர நாயகன். அந்த சத்துணவு மூலமாக இளம் விதவைகளுக்கு வருமானம் தந்தவர்.
இடம்பெற செய்து, அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு எண்ணற்ற திட்டங்கள் நான் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் பார்க்கிறேன். தங்கம் என்பது உங்களுக்கெல்லாம் எட்டாத கனியாக இருக்கின்றது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய்க்கு தங்கம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். நீ பிளஸ் 2 வரை படித்தால் 25,000 ரூபாய் ஒரு சவரன் தாலி என்று சொன்னார், தங்கம் என்று சொன்னார். பட்ட படிப்பு படித்தால் 50,000 ரூபாய் ஒரு சவரன் தங்கம் என்று சொன்னார். நீங்க சிந்தித்து பாருங்க, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட, சொந்தங்கள் கூட நம்ம ஒரு கஷ்டம் சொல்லி உதவின்னு சொல்லி போனா யாருக்கும் மனசு வர. ஆனால் தாய்க்குள்ளம் கொண்ட புரட்சி தலைவி அம்மாதான் ஏழையினுடைய வீட்டிலும் ஏழை பெண்களுடைய கழுத்திலும் தங்கம் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அது மட்டுமல்ல, பசியை போக்கின்ற வகையிலே அம்மா உணவர். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் அமைச்சரவையிலே நம்முடைய அருமை அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் அவர்களும் அமைச்சராக பணியாற்றினார். எவ்வளவு நல்ல திட்டங்கள், அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் முறையாக நடத்தப்பட்டது. அம்மா கிளினிக்கை கொண்டு வந்தார். முதல் கட்டமாக 2000 கிளினிக். உங்க தெருவிலே நீங்க போய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உங்க தெருவிலே போய் நீங்க சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த குடியா அரசு நாளைக்கு தங்கம் முடக்கப்பட்டு விட்டது, அம்மா உணவு முடக்கப்பட்டு விட்டது, மணிக்கணி வருகின்ற திட்டம் முடக்கப்பட்டு விட்டது. எல்லா நல்ல திட்டங்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன. வாக்களித்தவர்களுக்கு பரிசாக விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றுகின்ற வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, எல்லாவற்றையும் உயர்த்திவிட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை வைக்கிறது. அது மட்டுமல்ல, 1947 இருந்து 2021 வரை தமிழக அரசு மொத்தமாக வாங்கிய கடன் என்பது 5 லட்சம் கோடி தான். இந்த ஸ்டாலின் அரசு அம்மாவுடைய திட்டங்களை முடக்கி விட்டது, வரியை உயர்த்தி விட்டது. ஆனால் வாங்கி இருக்கின்ற கடன் எவ்வளவு என்று சொன்னால் 4 ஆண்டு காலத்தில் 4.5 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு நம்ம எல்லாம் மிகப்பெரிய கடன் இருக்கு. 8 கோடி வாக்காளர் இருக்கிறோம் சொன்னா ஒவ்வொருடைய வாக்காளருடைய தலையிலும் 1.25 லட்சம் ரூபாய் கடன் சுமையை நாம் சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் 10 முதலமைச்சர்கள் இருந்திருக்கின்றார்கள் கருணாநிதியோடு சேர்த்து. ராஜாஜி இருந்திருக்கின்றார், ஓமந்துரா ராமசாமி இருந்திருக்கின்றார், பிரகாசம் இருந்திருக்கின்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காமராஜர் இருந்திருக்கின்றார், அண்ணாதுரை இருந்திருக்கின்றார், கருணாநிதி இருந்திருக்கின்றார், புரட்சி தலைவர் இருந்திருக்கின்றார், அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கருணாநிதியை தவிர்த்து எந்த வாரிசும் மீண்டும் முதலமைச்சராக ஒரு புதிய வரலாற்றை கருணாநிதி உருவாக்கி நம் நாடு படத்தில் எம்ஜிஆர் ஒரு ஏற்றிட்டு நாள் என்ற படத்தில் ஒரு பாடல் ஒரு தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்ற பாடலிலே அண்ணாவுக்கு 4 வரி சொல்லியிருப்பார் புரட்சி தலைவர். ஊருக்காக உழைப்பதற்கு
அண்ணா பிறந்தார். பொது நலத்திட்டாரே நாடு முழுக்க கண்ணா இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கு எல்லாம் பெருமையை தந்தார். தான் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் என்று அண்ணாவை பற்றி சொல்லியிருப்பார். அந்த பாடல் முடிகின்ற போது 2 வரி தீய சக்தி கருணாநிதிக்காக சொல்லியிருப்பார். மக்கள் நலன் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் ஒன்றை தான் மனதில் கொள்வார். யாரும் பண்ற கருணாநிதி. இன்னைக்கு பாருங்க, அப்பா முதலமைச்சர் கருணாநிதி, துணை முதலமைச்சர் ஸ்டாலின். இன்று ஸ்டாலின் முதலமைச்சர், அவருடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சர். மன்னர் ஆட்சியாக முதலமைச்சர் பதவி என்பது ஒரு குடும்பத்துக்கு சொத்தா? சிந்தித்து பாருங்கள். நான் கூறுவதையெல்லாம் நீங்களும் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். நீங்க இதை இப்படி எடுத்து சொன்னா மக்களுடைய இது சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறான், 1.25 லட்சம் கோடி நம்ம எல்லாரும் கடன்காரனா இருக்கிறோம். திராணியற்ற அரசு, திராணியற்ற அரசு, திறமையற்ற ஒரு முதல்வர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க ஒண்ணே இல்லை, 9 பேர் இருந்தீங்க, ஒரு பூத்துக்கு 1000 வாக்குகள் இருக்கு. அதை 9ஆ பிரிச்சீங்கன்னா முடிஞ்சு போனா ஒரு 120 ஒரு ஆள் வரும். 120 நீங்க குடும்பமா பிரிச்சீங்கன்னா 40ல இருந்து 50 வரும். இந்த 40ல இருந்து 50 குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 25ல 20 வீடுகளோட முடிஞ்சு விடும். 20 வீட ஒரு ஆள் பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. 20 வீடு நீங்க போய் பார்த்து வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கணும், இல்ல வாக்குகளை சேகரிக்கணும்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நாட்கள் ஆகும்? சரி, ஒரு நாளைக்கு காலை 1/2 மணி நேரம் அல்லது மாலை 1/2 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு எல்லாரும் அவ்வளவுதான். சூட்சமும் அதுதான். ஒரு வேலையை செய்தா ஒரு ஆள் வேலையை செய்வாங்க. அவர் மனமானவர்கள் முன்னாள் அமைச்சர் நல்லா இருக்கலாம். அவர் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யணும்னு சொன்னா ஒரு ஆளுடைய வேலை தான் செய்யணும். ஆனால் கூடி இருக்கிற 1000 பேர் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம், 1000 வேலைகளை செய்யலாம். அப்ப அதனுடைய முடிவு எவ்வளவு பெருசா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கம் தான் நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லினால் மாவட்ட செயலாளருக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு துணையாக நின்று எல்லாம் நீங்கள் கலாய்வு செய்ய வேண்டும். எனக்கும் வழங்கப்படுகிறது. உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்வேன். இன்னும் 10 மாத காலம் தான். பஸ் மிஸ் பண்ணா கூட அடுத்த பஸ் ஏறிடலாம். அன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணா கூட அடுத்த ட்ரெயின் அன்னைக்கே ஏறிடலாம். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணா கூட அன்னைக்கே அடுத்த ஃப்ளைட் ஏறி போயிடலாம். சொல்லி சொன்னாங்க. தயவு செய்து 5 வருஷம் காத்துக்கணும். கொஞ்சம் கடுமையாக உழைப்போம். மீண்டும் புரட்சி தலைவருடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைத்து காட்டுவோம். இந்த தீய சக்தி கருணாநிதிக்கு அவருடைய வகையாளர்களுக்கு ஒரு சாபமணி அளிப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு இன்றைக்கு நம்ம இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், அதாவது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், இன்றைய சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியுடைய ஆணைய
இன்னைக்கு நமது திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் பூத் கமிட்டி அமைக்கின்ற இந்த நல்ல பணியை ஆய்வு செய்து நல்லதொரு தலைவர்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை எல்லாம் எனக்கு முன்பாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் நமது மாவட்டத்துடைய பொறுப்பாளர் என நன்றிக்குரிய மரியாதைக்குரிய அருமையினர் திரு ராயபுரம் ஆர் மரோகன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறந்த முறையில் இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை ஏற்பாடு செய்து நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமையினர் புட்டூர் சந்திரசேகரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கு கொண்டு சிறப்பு செய்து கொள்ளக்கூடிய இந்த பகுதி ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அருமையினர் தீபக் கண்ணன் அவர்களே, மாவட்ட சிறுபான்மையினுடைய செயலாளர் ராஜஸ் அவர்களே, அம்பத்தம்பி வீரரசன் அவர்களே, அம்பத்தம்பி பாலகுமார் அவர்களே, நேரத்தில் அருமைகிறது இந்த நிகழ்வுகள் எங்களோட காலை முதல் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒன்றிய கழகத்தில் சேர்ந்த அருமையினர் மணிமாறன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அருமையினர் காசு குணாரன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அருமையினர் கே ராஜன் பேரன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிய மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களே, பூமி அவர்களே, பாலச்சந்திர அவர்களே, ராஜசேகர் அவர்களே, ரவிசங்கர் அவர்களே, சுந்தரகாந்த் அவர்களே, எஸ்பி ஜெயபால் அவர்களே, முப்பரன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, உதய அவர்களே, நவீன் அவர்களே, செந்தில் அவர்களே, குணசீலன் அவர்களே, நிகுலோஸ் அவர்களே, தாஸ் அவர்களே, ராஜம் அவர்களே, சந்தீப் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, சந்தீப் அவர்களே, கனகராஜ் அவர்களே, அபிதான் காரணம் நிர்வாகிகள் பூத் கமிட்டியில இன்றைக்கு புதிய நிர்வாகிகளாக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளை நன்றிகள் வணக்கத்தை நான் அப்போது தெரிவித்துள்ளேன். இன்றைக்கு இந்த ஆய்வு கூட்டம் பொதுச் செயலாளர் தலைமை பொதுச் செயலாளர் நடத்தபடியாக மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர் நடத்தபடியாக ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் நடத்தபடியாக கிழக்கு கழகத்துடைய செயலாளர், கட்சியினுடைய அந்த அடிப்படை, இந்த அடிப்படைக்கு இன்னும் கூடுதலாக கழகத்திற்கு இன்னும் ஆணிவராக இன்னும் இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் நாம் புரட்சியாளர் அம்மா சொன்னது போல எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்காக இயக்கப்பட்டு புரட்சியாளர் அம்மா சொன்னார்கள். அம்மா சொன்ன இந்த வேதவாக்கு, அம்மா சொன்னது வேதவாக்கின்படி இன்றைக்கு நம்ம இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற கழக பொதுச்செயலாளர் அவர்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட பூத் கமிட்டியை அமைக்கணும். பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய 9 நிர்வாகிகள், தலைவர், துணை தலைவர் 2 பேரு, ஒரு செயலாளர், 2 இணை செயலாளர், 2 துணை செயலாளர், ஒரு பொருளாளர். ஆக இதுக்கு என்ன பணி நீங்க கேட்கலாம்? முதலாவதாக இந்த பூத் கமிட்டியில 5 நிமிஷம் சொல்றது நான் கேட்டேன். பூத் கமிட்டியில நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிற 9 நிர்வாகிகள் முதல் கட்ட பணி, நீங்கள் வாக்காளர் பட்டியலை ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம கொடுத்திருப்போம். அந்த ஒவ்வொரு பூத்திற்கும் வழங்கப்பட்ட அந்த பூத் கமிட்டி அந்த வாக்காளர் பட்டியலை 9 நிர்வாகிகளும் சரிசமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு 900 ஓட்டு இருந்து சொன்னா அந்த 900 ஓட்டு ஒரு பூத்து இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் 100 ஓட்டு வாக்காளர் பட்டியலை பிரிச்சு கொண்டுதான் 1 இருந்து 100 வரைக்கும் வருது, 101 200 வரைக்கும் வருது, 201 300 வரைக்கும் வருது, 301 400 வரைக்கும் வருது, 401 500 வரைக்கும் வருது, 501 600 வரைக்கும் வருது, 601 700 வரைக்கும் வருது, 790 800 வரைக்கும் வருது. இது மாதிரி ஒவ்வொரு பூத்துல எவ்வளவு ஓட்டு இருக்குதோ அந்த ஓட்டை வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் அந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த வாக்காளர் பட்டியல் 100 வாக்குகளாக பிரிச்சு கொடுத்தோம். பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க
உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வாக்காளர் யார், எந்த தெருவில் இருக்கிறாங்க, அவங்க வீடு எங்க இருக்குது அப்படின்றத வாக்காளர் உட்காந்து வந்து அனலைஸ் பண்ணணும். உட்காந்து பார்த்துக்கணும். இந்த தெரு பெருமாள் கோயில் தெருவா இல்ல சன்னதி தெருவா, இது எங்க இருக்குது, அங்க இருக்கு வீட்டாளையா நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல தான் உங்களை போகணும். எந்த பூத்துல நீங்க குடியிருக்கீங்களோ அந்த பூத்துல தான் உங்களுக்கு 3 ரோடு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த பக்கத்துல அந்த 3 வாக்காளர் 10 வீடு 10 வீடு 12 வீடு நீங்க அவங்க யார் யார் எந்த தெருன்றதை நீங்க உட்காந்து படிச்சா போதும். அவங்க போய் பார்க்கலாம். அந்த வீட்டை போய் அந்த அட்ரஸ்ல நீங்க நேரா போயிட்டு அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, வெளியூருக்கு எதனா போயிட்டாங்களா, இங்க வாடகை இருந்து புதுசா ஏதாவது வீடு கட்டி அவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, அல்லது இங்கேயே வீடு இருப்பாங்க, சில இடம் இறந்து போயிருப்பாங்க. அப்படி யார் அந்த விலாசத்துல நீங்க நேரா போய் அந்த 10 வீட்டை 12 வீட்டை நீங்க நேரா போய் பார்த்து அந்த வாக்காளர் இருக்கிறாரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். வெளியூர் சென்றாரா, தொடர்ந்து அங்கே வசித்துக் கொண்டிருக்காங்களா, அல்லது இறந்துவிட்டாரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் முதற்கட்ட பணி. அடுத்தது, இன்னைக்கு தமிழகத்துல ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியாத அரசு, மக்கள் விரோத அரசு, இன்னைக்கு பொய்யான வாக்குறுதிகளை தேர்தல் காலத்தில் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. கறவை பசுகள் போச்சு, ஆடுகள் போச்சு, அதே போல கோழிகள் இல்ல. 150 நாள் வேலை தரும் சொல்ற இன்னைக்கு 3 நாள் வேலைக்கு கூட சம்பளம் தரக்கூடிய ஒரு சூழல். விவசாய கடன் ரத்து பண்ணல, கல்வி கடன் ரத்து பண்ணல, நீட் தேர்வை ரத்து பண்ணல. எதுக்குப்பா அந்த ஆட்சி? ஆட்சியினுடைய திட்டம் தான் என்ன, உங்களுடைய சாதனம் தான் என்ன அப்படின்னு சொன்னா 65 வருஷம் ஆட்சியில 5.5 லட்சம் கோடி தான் கடன் சொன்னா, இந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் சொன்னா இந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு? எந்த திட்டத்துக்கு 4 லட்சம் கோடி பயன்படுத்தினாங்க? அம்மா கொடுத்த திட்டம் இல்ல, நீங்க சொல்ல வாக்குறுதியை நிறைவேற்றல. இதுதான் இன்றைய ஆட்சியாளருடைய நிலைமை. இதை நம்ம ஒதுக்கப்பட்ட அந்த 100 வாக்காளர்களுக்கு எடுத்து சொல்லணும். இது உருப்படியான நல்ல திட்டமும் கிடையாது, சொன்ன சொல்லையும் காப்பாத்தல. இன்னைக்கு 100% வீட்டு வரையும், 150% கடைகளுக்கும், 100% மேல கரண்ட்டுக்குள்ள ஏற்றிட்டு நம்ம கிட்ட மாசம் வரியா வசூல் பண்ணிட்டு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு வரியா வசூல் பண்ணிட்டு அதுல இருந்து மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகை வாங்கணும்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பேரை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. அந்த திட்டம் புதிய திட்டம் கிடையாது. நடைமுறை இருந்த திட்டத்துக்கு புதிய பெயர், அந்த புதிய பெயர் தானே ஒழிய இது புதிய திட்டம் அல்ல. அம்மா தான் கொடுத்தாங்க 1000 ரூபாய், அதை தொடர்ந்து கொடுத்தவர் அந்த எடப்பாடியார். முதியோருக்கு கொடுத்தாரு, விதவை தாய்மாருக்கு கொடுத்தாரு, கணவரால் கைவிடப்பட்டவருக்கு கொடுத்தாரு, இதே போல ஊனப்பட்டவருக்கு கொடுத்தாரு. இதை என்னன்னா இன்னைக்கு போய் ஏமாத்திட்டு மக்களுக்கு உரிமை தொகை மகளிருக்கு தரன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். ஆக ஒரு உண்மையான அரசாங்கம், மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொடுத்தது இயக்கம், மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட இயக்கம், ஏன் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தமான இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். புரட்சித் தலைவர் அம்மா வழியில் அந்த நடப்பவர்கள் இன்னைக்கு 5 லட்சம் பேருக்கு கூடுதலாக கொடுத்தார். இதே போல ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண கூலி வேலை செய்யறாங்க, ஒரு சாம்பர்ல வேலை செய்வாங்க, விவசாய கூலி வேலை செய்வாங்க. பையன் நல்லா படிப்பான், அரசாங்க பள்ளியில் படிச்சிருப்பான், நல்லா படிச்ச பிள்ளை மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் எப்படியாவது நம்ம டாக்டர் ஆகணும்னு சொல்ல அவருடைய கனவு. இந்திய திருநாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் உதித்திராத ஒரு உன்னத திட்டம் 7.5% உள்ஒதுக்கீடு. நீங்க மாணவர்களாக இருப்பீங்க, எண்ணி பாருங்க. ஒரு மருத்துவ கனவு, கூலி தொழிலாளி வீட்டில் பிறந்த அந்த மகளோ டாக்டராக சொன்னா அவங்க நீட் தேர்வை எதிர்கொள்ளணும், அவங்க எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசாங்க பணியில படித்த அந்த கூலி தொழிலாளி மகள் கூட டாக்டராகலாம். வருஷத்துக்கு 600க்கும் மேற்பட்ட டாக்டர்களை உருவாக்கி தந்த பெருமைக்கு சொந்தக்காரன் எடப்பாடியார். இன்னைக்கு அந்த அரசாங்கம் இந்த 4 வருஷத்துல 7.5% கூட்டி 10% கொடுத்துக்கலாம். அவங்க மனசு கிடையாது. அப்ப கொடுக்கிற மனசு எது? அதிமுக. பொங்கல் திருநாளுக்கு அன்னைக்கு 2000 ரூபாய் கொடுக்க சொல்ல எடப்பாடி என்ன சொன்னாங்க? 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன பாய், நீங்க ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கலையே. எண்ணி பாருங்க, 1000 எண்ணி பாருங்க. 4 வருஷம் ஆச்சு, ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கலையே. அப்போ கொடுக்கிற கட்சி எது? அதிமுக. நாளைக்கு தங்க கொடுத்த கட்சி எது? அதிமுக. மகளிருக்கு 25,000 மாநில ஸ்கூட்டர் கொடுத்த கட்சி எது?
அதிமுக. கரகு பசுக்கள் கொடுத்த கட்சி எது? அதிமுக. ஆடுகள் கொடுத்த கட்சி எது? அதிமுக. கோழிகளுடைய கட்சி எது? அதிமுக. 100 நாள் வேலையை தொடர்ந்து மாசம் மாசம் சம்பளம் கொடுத்த கட்சி எது? அதிமுக. பசுமை வீடுகளை கட்டி கொடுத்த இயக்கம் எது? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் நீங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வாக்காளர்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ஜனங்க நீங்க புரியாம ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரியாம இருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் உணர்த்த வேண்டும். பணியை செய்கின்ற ஒருவரால் மட்டும்தான் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். சிறு துளி பெருவெள்ளம் என்று கிராமத்தில் சொல்வார்கள். அதே போன்று சிறு துளிகளாக இந்த பணியை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த இயக்கம் ஆட்சிக்கு 2026 வந்தே தீரும். அது காலத்தில் கட்டாயம் எடப்பாடி அவர்கள் தான் தமிழகத்துடைய ஒப்பற்ற முதலமைச்சராக வருவார்கள். அப்படி முதலமைச்சராக வரும்போது நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியை வாழ்த்துகிறேன்.